ஓம் சாந்தி 24/5/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, அமிர்த வேளையில் தன்னுடைய அனைத்து சங்கல்பங்களையும் பூட்டி வைத்துவிட்டு ஒரு தந்தையை அன்போடு நினையுங்கள் சொல்றாரு. தந்தையுடன் இனிமேலும் இனிமையாக உரையாடுங்க. காலையிலே உட்காந்து அவரு கூட பேசுங்கன்றாரு. கேள்வி: குழந்தைகளாகிய உங்களின் ஒவ்வொரு விஷயத்திலும் பொருள் அடங்கி இருக்கிறது. யார் பொருள் நிறைந்த வார்த்தைகளை பேச முடியும்? பதில்: யார் ஆத்ம உணர்வில் இருக்கிறார்களோ அவர்களே ஒவ்வொரு வார்த்தையையும் பொருளுடன் பேச முடியும் சொல்றாரு. பாபா சங்கமத்தில் உங்களுக்கு என்னென்ன கற்பிக்கின்றாரோ அது அனைத்திலும் பொருள் நிறைந்திருக்கிறது. தேக உணர்வில் மனிதர்கள் என்னென்ன பேசுறாங்களோ அது அர்த்தமற்றதாக அனர்த்தமாக இருக்கிறதுன்றாரு. அதனால் எந்த பலனும் இல்லை. அதாவது தேக உணர்வுல பேசுறதுனால எந்த ஒரு பலனும் இல்லை. ஆத்ம உணர்வுல பேசினாதான் அது ஒவ்வொரு வார்த்தையும் பொருளுடன் பேச முடியுன்றார். தேக உணர்வுல பேசுனீங்கன்னா எந்த பலனும் இல்லை, நன்மையும் இல்லைன்ட்டாரு. பாட்டு: கண் இல்லாதவருக்கு வழிகாட்டு பிரபுவே அப்படின்னு பாட்டு ஓடுது. ஓம் சாந்தி. இது அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் பாடலாகும். உங்களுக்கு பாடல்களின் அவசியமே இல்லைன்றார் பாபா. எந்த துன்பத்தின் விஷயமும் இப்ப இல்லைன்றாரு. பக்தி மார்க்கத்தில் நிறைய துன்பங்கள் இருக்கிறது. பிராமணர்களுக்கு உணவளித்தல், இதை செய்தல், தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்லுதல் என எத்தனை பழக்க வழக்கங்கள் உள்ளன. இங்கே அனைத்து துன்பங்களிலிருந்தும் பாபா நம்மளை விடுவிக்கிறார். இதுல எதுவும் செய்ய வேண்டியதில்லை. இப்ப இதெல்லாம் செய்ய வேண்டியதில்லை என்றார். பிராமணுக்கு உணவளிக்கிறது, தீர்த்த யாத்திரை, ஜபம், தபம் இதெல்லாம் எதுவுமே வேணாம். ஏன்னா பாபாவை கிடைச்சிட்டார்ல, அவர் மட்டும் நினைச்சா போதுன்றாரு. வாயில் சிவ சிவ என்று கூட சொல்ல தேவையில்லன்றாரு. இப்படிப்பட்ட சட்டம் எதுவுமே கிடையாது. இங்க கிடையாது. நம்பிக்கை ஆன பிறகு நமக்கு கிடையாது, சட்டம் எதுவும் கிடையாது. இதனால் எந்த பலனும் கிடையாதுன்றாரு. உள்ளுக்குள் நான் ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். நான் இந்த உடல் கிடையாது, நான் ஆத்மான்ட்டு புரிஞ்சு கொள்ள வேண்டும் என பாபா சொல்றாரு. என்னை மட்டும் நினைங்க, அவர் நினைக்கணும். ஆத்மான்னு புரிஞ்சு அவர் நினைங்க போதுன்றாரு. உள்நோக்கு முகம் உடையவராகி தந்தையே நினைங்கள் என பாபா சொல்றாரு. உங்களை நீங்களே பார்த்துட்டே இருங்க. ஆத்மான்னு புரிஞ்சுட்டு நெற்றி பூர்வத்தையே கவனம் செலுத்துங்க. அங்கதான் நான் இருக்கிறேன், நான் தான் அது அப்படின்ட்டு உங்களுடைய எண்ண ஓட்டம், உங்களுடைய இது மனநிலை எல்லாத்தையும் கவனிச்சுட்டே இருங்க. உள்நோக்கு முகமுடையவராக இது உங்களை மாத்திக்கிட்டே இருங்க. பாபா நினைச்சிட்டே இருங்க, அவ்வளவுதான். அவ்வாறு நினைத்தால் உங்களுடைய பாவங்கள் எரிஞ்சு போகுன்றாரு. பாபா உறுதி அளிக்கிறார் நமக்கு. நம்மளை பார்த்து நம்ம பாபாவை நினைச்சிட்டே இருந்தோம்னா பாபா எரிஞ்சிருவோன்ட்டு உறுதி அளிக்கிறார். இதுவே யோகா அக்னி ஆகுன்றாரு. இதன் மூலம் உங்களுடைய விகர்மங்கள் அழிந்து போகும், உங்களுடைய பாவம்லாம் அழிஞ்சிரும். பிறகு நீங்கள் வீட்டிற்கு திரும்ப போவீர்கள், வரலாறு திரும்ப நடக்கும்ன்றாரு. பாவம் அழிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான், உடலை விட்டு நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். திரும்ப இந்த ஹிஸ்டரி ஜியாகிரபி நடக்கும். இது அனைத்தும் தனக்கு தானே பேசிக்கொள்வதற்கான வழியாகுன்றார். இப்போ இதெல்லாம் நான் பாபா நினைச்சா பாவம் அழிஞ்சிரும், நான் வீட்டுக்கு போகணும், திரும்ப சொர்க்கத்துல பிறப்பேன், இதெல்லாம் உங்களுக்கு நீங்களே பேசிக்கோங்கன்றாரு. தனக்கு தானே பேசிக்கொண்டே இருங்கள்ன்றாரு. தனக்கு தானே பேசிக்கிட்டு இருங்க. நான் கல்பகல்பமாக உங்களுக்கு இந்த வழிமுறைகளை கூறுகின்றேன் என பாபா சொல்றாரு. இந்த மரம் மெல்ல மெல்ல இப்ப வளர்ச்சி அடையும் என அறிகிறீர்கள். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த மரம் வளருதுன்ட்டு நம்ம தெரியும். பிகேஸ் உருவாயிட்டே இருக்கிறாங்க. இச்சமயத்தில் தான் மாயாவின் புயலும் வீசுது. மரம் வளர வளரதான் மாயா புயலும் அடிக்குது. அப்போது நான் குழந்தைகளாகிய உங்களை மாயாவின் பந்தனத்திலிருந்து விடுவிக்கிறேன்றாரு. சத்தியுகத்தில் எந்த பந்தனமும் கிடையாது. அங்க எந்த பந்தனம்லாம் கிடையாது. இந்த புருஷோத்தம யுகம் கூட உங்களுடைய புத்தியில் பொருளுடன் இருக்கிறதுன்றாரு. இங்கே ஒவ்வொரு விஷயத்திலும் பொருள் இருக்கிறதுன்றாரு. தேக உணர்வு இருந்து யார் பேசுறார்களோ அது அனர்த்தமாகுன்றாரு. ஆத்ம உணர்வுல இருந்து பேசுபவர்களே பொருளுடன் பேசுறாங்க, அதிலிருந்து பலன் கூட கிடைக்கின்றாரு. இப்போது பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு துன்பங்கள் இருக்கின்றன. தீர்த்த யாத்திரை செல்கிறீர்கள், இதை செய்தல், இது அனைத்தும் பகவானை அடைவதற்கான வழி என நினைக்கிறாங்க. அதாவது அது செய்யறாங்கல்ல, தீர்த்த யாத்திரை, ஜபம், தபம் அதையெல்லாம் செய்யும் போது அதனால நம்ம பகவான் கிடைப்பாருன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒருவர் கூட திரும்பி போக முடியாது என குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். முதல் நம்பரில் உலகத்திற்கே அதிபதியாக லட்சுமி நாராயணர் இருந்தனர். அவர்களே தான் 84 பிறகுகளை எடுக்கிறாங்க என பாபா தெரிவிக்கிறார். பிறகு மற்றவர்கள் எப்படி விடுபட்டு போக முடியும்? இன்னும் லட்சுமி நாராயணனே திரும்பி போகல. ஃபர்ஸ்ட் பிறப்பு எடுத்து வந்தவங்களே போகல இன்னும் பரந்தாமத்துக்கு. மற்றவங்களாம் எப்படி போக முடியும்னு சொல்லி கேட்கிறாரு. அனைவரும் சக்கரத்தில் வராங்க, எல்லாருமே நடிக்க வராங்க என்றால் கிருஷ்ணர் மட்டும் எப்படி எப்போதும் நிலையாக இருக்கிறார் என்று சொல்ல முடியும்? கிருஷ்ணரும் நடிக்க வராரு, சக்கரத்துல தான் அவரும் மாட்டிக்கிறாரு. ஆம், கிருஷ்ணரின் பெயர் ரூபம் தான் போயிடுச்சு. அவரு கிருஷ்ணரா நடிக்கும் போது ஃபர்ஸ்ட் 1:1:1 கிருஷ்ணரா இருந்தாரு. அப்ப கிருஷ்ணர்ல இருந்து நாராயணானாரு.
கிருஷ்ணரா இருக்கும்போது அந்த ரூபம் வேற, பெயர் வேற. இப்போ அப்படியே அந்த ஆத்மா வேற மறுபிறப்பு எடுத்து இப்போ அவர் வேற உடம்புல இருக்கிறாரு, வேற பேர்ல இருக்கிறாருன்னு சொல்றாரு. மற்றபடி ஆத்மா ஏதாவது ஒரு ரூபத்தில் தான் இங்க இருக்குது கிருஷ்ணருடைய ஆத்மான்னு சொல்றாரு. இந்த விஷயங்கள் அனைத்தையும் பாபா குழந்தைகளுக்கு இப்ப புரிய வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் நமக்கு தான் சொல்லியிருக்கிறாரு. இது படிப்பாகும். மாணவ வாழ்க்கையில் கவனம் வைக்க வேண்டும்ன்றாரு. தினந்தோறும் தன்னுடைய சார்ட்டை இப்போ வைக்க நேரத்தை ஒதுக்கணுன்றாரு. கண்டிப்பா டைம் ஒதுக்கி சார்ட், அதாவது இந்த டைம் பாபா நினைச்சேன், இந்த டைம் பாபா நினைச்சேன்ட்டு நோட் பண்ணிட்டே வரணும். அப்பதானே பாவம் அடியும். இவ்வளோ நேரம் நான் நினைச்சேன், ஒரு 10 மணிக்கு நினைச்சேன், ஒரு 10 நிமிஷம் நினைச்சேன், போதும் 10 நிமிஷம் நினைச்சா கூட போதும். அதே மாதிரி 11 மணிக்கு ஒரு 10 நிமிஷம் நினைச்சேன் அப்படின்னு நினைச்சு நினைச்சு பாவம் அழிஞ்சிரும்ன்றாரு. வியாபாரிகளுக்கு நிறைய பந்தனம் இருக்கிறது, வேலைக்கு செல்பவருக்கு அவ்வளவு பந்தனம் இல்லைன்றாரு. பிசினஸ்காரவங்களால பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு இது பொருளை எடுத்து கொடுக்கணும், அதை எடுத்து வைக்கணும், அந்த மாதிரிலாம் காசு கணக்கு பண்ணணும். அவங்க புத்தி வேலையிலேயே இருக்கும். ஆனா வேலைக்கு போறவங்க, கலெக்டர் ஆஃபீஸுக்கு போறாங்க, ஸ்கூலுக்கு போறவங்க, அவங்களெல்லாம் கொஞ்சம் அந்த வேலை முடிஞ்சவொடனே ஃப்ரீ ஆயிடுவாங்க. அவங்களுக்கு அவ்வளோ பந்தனம் இல்லைன்றாரு. அவர்கள் தனது வேலையை முடிந்தது. வியாபாரிகளிடம் எப்போது வாடிக்கையாளர்கள் வந்தாலும் எடுத்து கொடுக்கணும். புத்தியோகம் வெளியே செல்கிறது, அதனால பாபா நினைக்க முடியாது. எனவே முயற்சி செய்து நேரத்தை ஒதுக்கணுன்றார். அது மாதிரி வியாபாரிகளா நீங்க இருக்கிறீங்கன்னா நீங்க முயற்சி பண்ணி டைம் ஒதுக்கணும். அதுக்காக காலையில எழுந்திரிச்சு தான் யோகா பண்ணணும். அமிர்த வேலை நல்ல நேரமாகும். அச்சமயம் வெளி எண்ணங்களை பூட்டி வைத்து விட வேண்டும்ன்றாரு. காலையில உட்காந்து நேற்று நடந்தது, அங்க அந்த நடந்தது, இந்த நடந்தது எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க கூடாது. எல்லா எண்ணங்களையும் பூட்டி வச்சிடணுன்றாரு. வேற எந்த எண்ணமும் வரக்கூடாதுன்றாரு. தந்தையின் நினைவில் தான் இருக்கணும். ஏன்ச்ச உடனே பாபாவுக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு பாபா நினைவுல தான் இருக்கணும். பாபா ஞானக்கடல், பதித்த பாவனர் என பாபாவின் மகிமைகளை எழுத வேண்டும்ன்றாரு. எப்பன்னா காலையில எழுத சொல்றாரு பொழுது மகிமைகளை எழுதணும். பாபா நம்மை உலகத்திற்கே அதிபதியாக ஆக்குகின்றார். இப்ப நம்மள உலகத்துக்கே அதிபதி ஆக்குகின்றார். அவருடைய ஸ்ரீமத் படிதான் நடக்கணும்ன்றாரு. அனைத்தையும் விட உயர்ந்த வழி மண்மனா பவதாம், அதாவது ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு பாபா நினைக்கணும். வேற யாரும் சொல்ல முடியாது. தமோ பிரதானத்துல இருந்து சதோ பிரதானம் ஆவதற்காக கல்பமாக இந்த வழி நமக்கு கிடைக்கிறதுன்றாரு. என்னை மட்டும் நினைங்கள் என்று மட்டுமே தான் பாபா சொல்றாரு. இதற்கு வசீகர மந்திரம்ட்டு சொல்லப்படுது. அவரை நினைக்கிறது தான் வசீகர மந்திரம்னு சொல்றாரு. பொருளுடன் நினைக்கும் போதுதான் மகிழ்ச்சியும் ஏற்படும்ன்றாரு. புரிஞ்சுக்கிட்டு நினைச்சாதான் மகிழ்ச்சியும் வரும். புரியாமலே ஏதோ படிச்சோம்னா எப்படி புரியாதுல்ல. ஒரு ஸ்கூல்ல கூட ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறோம், படிக்கிறோம், புரியாமலே படிச்சா ஒண்ணுமே புரியாது. அது அர்த்தம் புரிஞ்சு படிக்கும் போது தான், மீனிங் தெரியும் போது தான் நல்லா புரியும், மனசுலயும் பதியும். அது மாதிரி பாபா யாரு, நான் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு அவரை நினைக்கும் போது தான் நமக்கு மகிழ்ச்சியும் வரும். தூய்மையான நினைவும் இருக்கணும்ன்றாரு. என பாபா சொல்றாரு. பக்தியில் கூட ஒரு சிவனின் பூஜை தூய்மையானதுன்றாரு. பிறகு தூய்மையற்றதாகி பலரின் பக்தி இப்ப செய்யறாங்க. முதலில் அத்வைத பக்தி தான் இருந்தது. ஒருத்தரை தான் வழிபட்டாங்க, சிவனை தான் வழிபட்டாங்க. ஒருவரை மட்டும் பக்தி செய்தனர். அவர் ஒருவருடைய ஞானத்தை மட்டுமே இப்ப கேட்கணும். இப்ப பாபா என்ன சொல்றாரோ அதான் கேட்கணும். யாரோ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் கேட்காதீங்க. குழந்தைகளாகிய நீங்கள் யாருடைய பக்தி செய்தீர்களோ அவரே இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, இப்போது நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்தியின் பாகம் இப்ப நிறைவடைகிறதுன்ட்டு உங்களுக்கு புரிய வச்சு கொண்டு இருக்கிறார். நீங்க பக்தி பண்ணீங்கல்ல, கஷ்டப்பட்டு கோயிலுக்கெல்லாம் அழிஞ்சு என்னை தேடி தேடி என்னை வழிபட்டீங்கல்ல, இப்ப நானே கிடைச்சிட்டேன், நான் வந்துட்டேன். அதனால இப்ப அந்த பக்தி முடியுது, இப்ப ஞானம் பிறக்குதுன்றாரு. நீங்கள் தான் ஒரு சிவ தந்தையின் கோயிலை கட்டினீர்கள். அச்சமயம் நீங்கள் தூய்மையான பக்தராக இருந்தீங்க. என்னை மட்டும் தான் வழிபட்டீங்க, சிவனை மட்டும்தான் வழிபட்டீங்க அந்த டைம்ல. ஆகவே மிகவும் சுகமாக இருந்தீங்க. அவரை மட்டும் வழிபட்ட வரைக்கும் நம்ம நல்லா இருந்தோம், ஜாலியா இருந்தோம். ஆகவே மிகவும் சுகமாக இருந்தீர்கள். பிறகு தூய்மையற்ற பக்தராக ஆகியதனாலதான் நீங்க துவைத்தத்தில் வந்து விட்டீர்கள். அப்போது சிறிது துக்கம் தான் வந்துச்சு, சிறிது துக்கம் ஏற்படுகிறது. ஒரு தந்தை அனைவருக்கும் சுகம் கொடுப்பவர் அல்லவா. நான் குழந்தைகளாக உங்களுக்கு மந்திரம் அளிக்கிறேன் என பாபா சொல்றாரு. ஒருவர் கூறக்கூடிய மந்திரத்தை மட்டும் கேளுங்க. எப்பயுமே ஒரு வழிதான் நல்ல வழி இல்லையா. பல வழி குழப்பிடும் புத்தியை போட்டு. ஒருத்தர் சொல்றதை கேளுங்க, அவர் மந்திரத்தை கேளுங்க. இங்க யாரும் தேகதாரி கிடையாது. இங்க இருக்கிறவங்க இங்க யாரும் தேகதாரி கிடையாது. இங்கே நீங்கள் பாப்தாதாவிடம் வந்திருக்கிறீங்க. இங்க இப்ப கடவுளே பேசிட்டு இருக்கிறாரு. சிவபாபாவை விட உயர்ந்தவர் யாருமே இல்லைன்றாரு. ஹையஸ்ட்லயும் ஹையஸ்ட் அவரு தான் இல்லையா. அவரோட உயர்ந்தவர் யாருமே இல்லை, அவருக்கு மேல யாருமே இல்லை. அப்ப அவரை நம்பணுமா இல்லையா. அனைவரும் அவரை தான் நினைக்கிறாங்க.
உலகமே அவர் தான் நினைக்கிறாங்க. பாரதம் தான் சொர்க்கமாக இருந்தது. லட்சுமி நாராயணன் ராஜ்யம் இருந்தது அப்ப. அவர்களை இவ்வாறு யார் மாற்றியது? நீங்கள் அவர்களை பூஜித்து கொண்டு இருக்கிறீங்க. இப்ப நம்ம கோயில்ல லட்சுமி நாராயணனை போயிட்டு வழிபடுறோம். ஆனா அவங்க ஒரு காலத்துல இதே பூமியில பாரதம் வந்து சொர்க்கமா இருக்கும்போது ஆட்சி செஞ்சவங்க தான் அவங்க அதனாலதான் அவங்க சிலை வச்சிருக்கிறோம். சிலை வச்சிருந்தாலே அவங்க எப்பயோ வாழ்ந்துட்டு போயிருப்பாங்க. அதனாலதான் சிலை வச்சிருக்கோம். இப்போ கண்ணகி காந்திக்கெல்லாம் சிலை இருக்கிற மாதிரி லட்சுமி நாராயணட்டு சிலை இருக்குது. ஏன்னா அவங்க வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. அவங்க ஒரு காலத்துல சொர்க்கம் இருக்கும்போது அவங்க இருந்தாங்க உலகத்துல. மகாலட்சுமி யார் என யாருக்கும் தெரியவில்லைன்றாரு. மகாலட்சுமி முற்பிறவில் யாராக இருந்தார் அதுவும் தெரியல. அவரே ஜெகதாம்பா என்பதை குழந்தைகளாகிய நீங்க தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. ஜெகதாம்பா உலகத்துக்கே அம்பாவா, உலகத்துக்கே பாபாட்ட இருந்து சக்தி வாங்கி யார் கொடுத்தாங்களோ அவங்கதான் லட்சுமி ஆகுறாங்க. நீங்கள் அனைவரும் தாய்மார்கள் சொல்றாரு. வந்தே மாதரம்ட்டு சொல்றோம். வந்தே மாதரம்னா மாதாஸ் தான். மாதரம் தாய்மார்கள் தான். முழு உலகத்தின் மீது நீங்கள் உங்களது யுக்தியை இப்ப கையாளுறீங்கன்றாரு. நம்ம வந்து ஒருத்தவங்க மற்ற 2 பேருக்கு சக்தி கொடுக்கல, முழு உலகத்துக்கும் நீங்க சக்தி கொடுக்குறீங்க. பாரத மாதா என்பது ஒருவரின் பெயர் மட்டுமல்ல, ஒரு ஆள் மட்டும் கிடையாது. பாரத மாதா நிறைய மாதா சேர்ந்து தான் இந்த வேலையை செய்யறாங்க. கடவுளுக்கு ஹெல்ப் பண்றாங்க. நீங்கள் அனைவரும் சிவனிடமிருந்து யோக பலத்தால் இப்ப சக்தி அடையிறீங்கன்றாரு. சக்தி அடைவதில் தான் இந்த மாயா இடையூறு செய்யுது. ஏன்னா அதோட ராஜ்யம் முடிஞ்சிடும் இல்லையா, அதனால பாபாட்ட சக்தி அடைய விடாம பண்ணுது. யுத்தத்தில் யாராவது இடையூறு செய்தால் சக்திசாலியாகி போரிட வேண்டும்ன்றாரு. யாராவது இடையூறு செய்தால் நீங்கள் மாட்டிக்கொள்ள கூடாது. இதுவே மாயாவின் யுத்தமாகுன்றாரு. மற்றபடி கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் யுத்தம்லாம் நடைபெறவில்லைன்றாரு. அவர்களுடையது தங்களுக்குள்ளேயே யுத்தமாகுன்றாரு. கௌரவர்கள் பாண்டவர்கள் தனித்தனியாலாம் அவங்களுக்குள்ளார யுத்தம் நடக்கல. மகாபாரத போர்ன்றது கௌரவர்கள் அவங்க ஒருத்தவங்களே அவங்க அடிச்சுக்கிட்டு இறந்து போயிட்டாங்க. அதாவது அவங்களுக்குள்ளாரே சண்டை நடந்துச்சுன்னு சொல்றாரு. மனிதர்கள் சண்டையிட்டு கொள்ளும்போது 1 அடி 2 அடி நிலத்திற்காக கழுத்தை கூட வெட்டி கொள்கிறார்களாம். அதாவது நிலத்துக்காக சண்டை போட்டு கழுத்தையெல்லாம் வெட்டிக்கிறாங்களாம். இவ்வாறு நாடகம் நிச்சயிக்கப்பட்டிருக்குதுன்றாரு. பாபா புரிய வைக்கிறார். ராமராஜ்யம் ராவணராஜ்யம். இப்போது நாம் ராமராஜ்யத்திற்கு போகிறோம். இப்ப நம்ம அங்க போறோம், சொர்க்கத்துக்கு போறோம். அங்கே அளவற்ற சுகம் இருக்கிறது என்று ஞானம் குழந்தைகளாகிய உங்களுக்கு இருக்கிறதுன்னு சொல்றாரு. பேரே சுகதாமமாகும். அங்கே துக்கத்தின் பெயர் அடையாளம் கூட இருக்காது. இப்பெல்லாம் இங்க துக்கமா இருக்குல்ல, எனக்கு ஒரே கவலையா இருக்கு, கஷ்டமா இருக்கு, அந்த வார்த்தை கூட அங்க இருக்காது. ஒரே சுகமா தான் இருக்கும். துக்கத்தின் பெயர் அடையாளமே இருக்காது. இப்போது பாபா வந்து இப்படிப்பட்ட ராஜ்யத்தை தருகிறார் என்றால் குழந்தைகள் எவ்வளவு முயற்சி செய்யணும். அப்ப அந்த மாதிரி ஒரு உலகத்துக்கு போறோம், ராஜ்யம் கிடைக்க போகுதுன்னா எவ்வளவு முயற்சி செய்யணும், அவர் எவ்வளவு நினைக்கணும். குழந்தைகளே களைப்படையாதீர்கள் என அடிக்கடி கூறுகிறேன். சிவபாபாவை நினைத்து கொண்டே இருங்கள். அவர் பிந்துவாக இருக்கிறார். ஆத்மாக்களாகிய நாமும் பிந்துவாக புள்ளியாக இருக்கின்றோம். இங்கே நடிப்பதற்காக தான் வந்திருக்கிறோம். நம்ம எல்லாருமே இந்த உடம்புல நம்ம ஆத்மா புள்ளியா நடிச்சிட்டு இருக்கிறோம். இந்த உடம்பு நம்ம கிடையாது. இந்த நடிப்பு முடிஞ்ச உடனே கிளம்பிடுவோம். இப்போது நடிப்பு முடிய போகிறதுன்றாரு. என்னை நினைத்தால் விக்கிரமங்கள் அழியும் என பாபா சொல்றாரு. விக்கிரமங்கள் ஆத்மாவில் தான் பதிகிறது அல்லவா. இந்த பாவ கர்மம் எல்லாம் ஆத்மால தான் பதியுது, உடம்புல பதியல. அன்னைக்கு சொன்னார்ல, உடம்புல பதிஞ்சாலும் அதை எரிக்கும் போது உடம்போட போயிருக்கும் பாவம்லாம். ஆனா இந்த பாவம்லாம் ஆத்மால தான் பதியுது. விக்கிரமங்கள் ஆத்மாவில் தான் பதிகிறது அல்லவான்றாரு. சரீரம் இங்கே அழிந்து போகும். நிறைய மனிதர்கள் ஏதாவது பாவகாரம் செய்தால் தனது உடலை அழித்துக் கொள்கிறார்கள். ஏதாவது பண்ணிட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்கன்னா தன்னைத்தானே மாய்ச்சிக்கிறாங்க, செத்துடுறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஆனால் இதனால் எந்த பாவமும் அழிவதில்லை. தற்கொலை பண்ணிக்கிறதுனால நம்ம பாவம் போகாது. பாபா நினைச்சாதான் பாவம் போகும். பாவ ஆத்மா என்று கூறப்படுகிறது. சாது சன்னியாசி போன்றோர் ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது, ஆத்மாவே தான் பரமாத்மான்ட்டு சொல்லிடுறாங்க, நானே தான் கடவுள்ன்ட்டு சொல்லிடுறாங்க. அது வந்து அதெல்லாம் தப்பு. இவ்வாறு பல வழிகள் இருக்கிறது. இப்போது உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்ரீமத் தான் கிடைக்கிறதுன்னு சொல்றார் பாபா. பாபா உங்களுக்கு ஞானத்தின் 3வது கண்ணை கொடுத்துள்ளார். முன்பு ஈஸ்வரனை பற்றி நீங்க எதையுமே அறியவில்லை. சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது, ஆத்மா எவ்வாறு சிறிதாக இருக்கிறது. முதலில் ஆத்மாவை பற்றி தான் பாபா புரிய வைக்கிறார். ஆத்மா மிகவும் சூட்சமாக இருக்கிறது, கண்ணுக்கு தெரியாது. அதனுடைய சாட்சாத்காரம் ஏற்படுகிறது. ஆத்மாவுடைய காட்சி கூட நிறைய பேருக்கு கிடைக்குது. அது அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் விஷயமாகும்ன்றாரு. ஞானத்தின் விஷயங்களை பாபா தான் வந்து நமக்கு புரிய வைக்கிறார். அவரும் புருவ மத்தியில் அருகில் வந்து அமர்கின்றார். சிவபாபா வந்து பிரம்மா பாபா புருவ மத்திக்கு வந்து உட்கார்றாரு.
இவரும் உடனே புரிந்து கொள்கிறார். பிரம்மா பாபாவும் அவர் சொல்ற ஞானத்தை டக்குன்னு புரிஞ்சுக்கிறாரு. இது அனைத்தும் புதிய விஷயங்கள். பாபா தான் இப்ப புரிய வைக்கிறார். சிவபாபா தான் நமக்கு எல்லாமே சொல்றது. இதை உறுதியாக நினைவில் வைத்துக் கொள்ளணும், மறக்க கூடாது. இந்த முரளி பாயிண்ட்ஸ் எல்லாமே பாபா தான், சிவபாபா இறைவனே சொல்லிட்டு இருக்கிறாரு. அதை உறுதியா நினைச்சுக்கணும், மறக்க கூடாது. பாபாவை எவ்வளவு நினைவு செய்கிறீர்களோ அவ்வளவு விக்கிரமங்கள் அழியும் ஆதாரத்தில் தான் உங்கள் எதிர்காலமே இருக்குது. பாவம் அழியதான் உங்க ஃபியூச்சரே இருக்குதுன்றார். பாருங்க, பாவம் அழியலைன்னா திரும்ப திரும்ப பாவம் பண்ணிட்டே இருப்போம். திரும்ப திரும்ப நம்ம வாழ்க்கை மாறாது, அப்படியேதான் இருக்கும். நம்ம வாழ்க்கை மாறணும், நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, பாபாவை நினைச்சீங்கன்னா தான் பாவம் அழியும். பாவம் அழிய நம்ம உங்களோட எதிர்காலம் கூட ஃபியூச்சர் கூட நல்லா இருக்கும்ன்றார். குழந்தைகளாக உங்களின் கூடவே பாரத கண்டமும் அனைத்தையும் விட சௌபாக்கியசாலியாகுன்றாரு. இதே போன்ற சௌபாக்கியசாலி வேற எந்த கண்டமும் கிடையாது. இங்கே பாபா வராரு. எங்க வராரு? இந்தியாவில தான் வராரு, பாரதத்துல தான் வராரு. பாரதத்தை மாதிரி சௌபாக்கியசாலி வேற எந்த கண்டமும் கிடையாதுன்றாரு. ஏன்னா பாபா அங்கதான் வராரு. பாரதம் தான் சொர்க்கமாக இருந்தது, அதற்கு அல்லாவின் தோட்டம் என்று பெயர். பாரதத்துக்கு தான் அல்லாவின் தோட்டம் என்று பெயர். பாபா மீண்டும் பாரதத்தை மலர்களின் தோட்டமாக மாற்றிக்கொண்டு இருக்கிறார். நாம் அங்கே செல்வதற்காகத்தான் இப்ப படித்து கொண்டிருக்கிறோம் என நீங்கள் அறிகிறீர்கள். சாட்சாத்காரமும் கிடைக்கிறது. இது அதே மகாபாரத போர் தான். பிறகு இது போன்ற சண்டைகள் தான் நடக்காது என அறிகிறீர்கள். குழந்தைகளாக உங்களுக்காக நிச்சயம் புது உலகம் இப்ப வேண்டும். புது உலகம் இருந்தது அல்லவா? பாரதம் கூட சொர்க்கமாக இருந்தது. 5000 வருஷம் ஆயிடுச்சு சொர்க்கம் பூமியில. லட்சக்கணக்கான வருடம்லாம் கிடையாது. லட்சக்கணக்கான வருடம் ஆகியிருந்தால் மனிதர்கள் எண்ண முடியாமல் போயிருக்குன்றாரு. இப்ப லட்சக்கணக்கான வருடம் ஆகுது, அதாவது பூமி தோன்றி அப்படின்னா அவ்வளவு நாள்லாம் ஆகாது. 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த சிருஷ்டி சுழலுது. லட்சக்கணக்கான வருடம்னா மனுஷங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. 5000 வருஷத்துக்கே இவ்வளவு பாப்புலேஷனு. லட்சக்கணக்கான வருடம்னா எவ்வளவு பாப்புலேஷன்? 800 கோடியும் தாண்டும். எவ்வளவு கோடினே சொல்ல முடியாது. 1000 கோடியை விட எவ்வளவோ தாண்டும் இல்லையா? நிக்க கூட இடம் இருக்காது, எண்ண முடியாமலே போயிரும்ன்றாரு. வானத்துல நட்சத்திரம் மாதிரி தான் இருக்கும் பாப்புலேஷன். அவ்வளவு மக்கள் தொகை எனும்போது இத்தனை வருடங்கள் எப்படி ஆக முடியும் என்பது கூட யாருடைய புத்தியிலும் இல்லைன்றாரு. பாருங்களேன், அவ்வளவு லட்சக்கணக்கான ஆண்டுகள்னா அவ்வளவு மக்கள் தொகை இருக்கும் அப்படின்றத கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க. இதெல்லாம் கூட யாருடைய புத்தியெல்லாம் இல்லைன்றாரு. அப்ப எத்தனை வருஷங்க எப்படி இருக்கும்? இவ்வளவு மக்கள் தொகை எல்லாம் இல்லை தானே. 1000 கோடினா அப்ப 5000 வருஷம் தானே இருக்கும்னு கூட யோசிக்கிற புத்தி கூட இல்லை பாருங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இன்றிலிருந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் உலகம் முழுவதும் ஆட்சி செய்தோம், வேறு கண்டமே இல்லைன்றாரு. பிறகுதான் அவைகள் தோன்றுகிறது என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். ஃபர்ஸ்ட் நம்ம லட்சுமி நாராயணன் ஆட்சி புரியும் போது 5000 வருஷத்துக்கு முன்னாடி வேற கண்டம், அமெரிக்கா, ரஷ்யா, அதெல்லாம் எந்த கண்டமும் இல்லை. பிறகுதான் அதெல்லாம் தோன்றுதுன்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம். துவாபர யுகத்துல இருந்து தான் அதெல்லாம் தோன்றுதுன்னு சொல்றாரு. அது வரைக்கும் வெறும் பாரதம் மட்டும் தான் இருந்தது. அங்க லட்சுமி நாராயணன் ராமர் சீதை ராஜே பண்ணாங்க 2500 வருஷம்ட்டு நமக்கு பாபா சொல்லிதான் தெரியும். குழந்தைகளாக உங்களுடைய புத்தியில் இந்த விஷயங்கள் அனைத்தும் இப்ப இருக்கிறது. வேறு யாருடைய புத்தியிலும் முற்றிலும் இல்லைன்றாரு. சிறிதளவு சைகை காண்பித்தாலும் புரிந்து கொள்ளலாம். விஷயங்கள்லாம் சரியாக தான் இருக்கிறது. நமக்கு முன்பு நிச்சயம் ஏதோ தர்மம் இருந்ததுன்ட்டு புரிஞ்சுக்கிறாங்க சிலர் அதாவது இந்த இஸ்லாம தர்மம், கிறிஸ்தவ தர்மம்லாம் வர்றதுக்கு முன்னாடியே சுவடுகள்லாம் இருக்குது. எங்க பார்த்தாலும் தோணுனா லிங்கம் இருக்குது. அப்ப லிங்கத்தினால லிங்கத்துக்கு கோயில் கட்டி இருக்கிறாங்க. அப்ப ஏதோ நமக்கு முன்னாடி ஒரு தர்மம் இருந்திருக்குன்ட்டு தெரியும் அவங்களுக்கு. ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தான் இருந்ததுன்ட்டு பாபா சொல்றாரு. எல்லா தர்மம் வர்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தர்மம் தான் இருந்தது, அது இப்போது மறைஞ்சிருச்சு என்று நீங்கள் புரிய வைக்கலாம்னு சொல்றாரு. யாரும் தன்னை தேவதா தர்மம் என்று இப்ப கூறிக்கொள்ள முடியாது. ஏன்னா நம்ம குணம் எல்லாம் அப்படி இருக்குது. தேவதைகள்னா அவங்க நற்குணங்கள் நிறைஞ்சவங்க, தெய்வீக குணங்கள் நிறைஞ்சவங்க. அந்த மாதிரி இங்க யாருமே இல்லை. அதனால தேவதைன்னு எப்படி சொல்லிக்கிறது? நாம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினராக இருந்தோம் சொல்றார் பாபா. பிறகு அந்த தர்மம் எங்கே சென்றது என்று யாருமே புரிஞ்சுக்கல. இந்து தர்மம் எங்கிருந்து வந்ததுன்னு கேக்குறாரு பாபா. யாருக்கும் இந்த விஷயங்களை பற்றி கவலையே இல்லை. யாருக்கு என்ன கவலை இருக்குது? இந்து தர்மம்னு ஒண்ணு இருக்கே, அதோட பேர் என்ன? அது தர்ம ஸ்தாபகர் யாரு? இதை பத்தி ஏதாவது கவலை இருக்கா யாருக்காது? யாருக்கும் கவலை இல்லை. பாபா ஞானத்தின் கடலா இருக்கிறாரு, ஞானத்தின் அத்தாரிட்டியா இருக்கிறாரு. எனவே குழந்தைகளாகிய நீங்களும் புரிய வைக்கலாம். நிச்சயமாக அவர் ஞானத்தை சொல்லியிருப்பாரு. ஞானத்தினால் தான் சத்கதியே கிடைக்கிறது எல்லாருக்கும்ன்றாரு.
முதல் பிரேரணைக்கான விஷயம்லாம் எதுவுமே இல்லை. எப்படி இப்போது வந்திருக்கிறேனோ அவ்வாறே கல்பமாக வருகிறேன் என பாபா சொல்றாரு. கல்பத்திற்கு பிறகு கூட மீண்டும் அனைத்து குழந்தைகளையும் பாபா சந்திப்பார். நீங்களும் இவ்வாறே சக்கரத்துல சொல்றீங்க, ராஜ்யத்தையும் அடையறீங்க, பிறகு இழக்கிறீங்கன்றாரு. இது எல்லையற்ற நாடகமாகும். நீங்கள் அனைவருமே இப்ப நடிகர்கள்ன்றாரு. அதான் ஷேக்ஸ்பியர் சொன்னார்ல, உலகமே ஒரு நாடகம் இடையே நாம் அனைவரும் நடிகர்கள்ட்டு. அது மாதிரி இது ஒரு எல்லையற்ற டிராமா. இதுல நம்மலாம் நடிக்கிறோம். ஆத்மா நடிகராக இருந்து படைக்கக்கூடியவர் டைரக்டர், முக்கிய நடிகரே அறியவில்லை பாருங்க. ஆத்மா ஆக்டரா இருந்துகிட்டு டைரக்டரே தெரிஞ்சுக்கல. டைரக்டர் யாரு? சிவபாபா தான். படைக்கக்கூடியவர் டைரக்டர், முக்கிய நடிகரே அறியவில்லை என்றால் எதற்கு பயன் சொல்றாரு. ஆத்மா எப்படி சரீரத்தை எடுக்கிறது, மேலும் அதன் பாகத்தை நடிக்கிறது என குழந்தைகளாகிய நீங்கள் அறிகிறீர்கள். இப்போது மீண்டும் நாம் திரும்பி போக வேண்டும். இப்போது இந்த பழைய உலகம் முடிய போகின்றது. எவ்வளவு எளிதான விஷயம். பாபா எவ்வளவு குப்தமாக அமர்ந்திருக்கிறார் என குழந்தைகளாகிய நீங்கள் அறிகிறீர்கள். கோணிப்பைக்குள் இறைவனை பார்த்தார், இப்போது பார்த்தார் என்று சொன்னாலும், அறிந்து கொண்டார் என்று சொன்னாலும் விஷயம் ஒன்றுதான் சொல்லி பாபா சொல்றாரு. ஏதோ ஒரு கதை இருக்குதான். கோணிப்பைக்குள்ள ஒருத்தர் இறைவனை பார்த்தாராம். அப்ப இப்போ பார்த்தாரு, உடனே புரிஞ்சுக்கிட்டாருன்ட்டு ஏதோ ஒரு கதை இருக்குதான். அது இப்போ பார்த்தாருன்னு சொன்னாலும் கரெக்டு தானா, அறிந்து கடவுளை தெரிஞ்சுக்கிட்டாருன்னு சொன்னாலும் கரெக்டு தானா, விஷயம் ஒன்று தானா. அந்த கோணிப்பை வேற யாரும் இல்லை, பிரம்மா பாபாவோட உடல் தான். அந்த பிரம்மா பாபா உடலுக்குள்ளார சிவபாபா இருக்கிறாரு. சிவபாபாவை பார்த்துட்டோம், அவரை புரிஞ்சுக்கிட்டோம், ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் கதையா உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆத்மாவை பார்க்க முடியும், ஆனால் அதிலும் எந்த நன்மையும் இல்லைன்னு சொல்றாரு. இப்ப ஆத்மாவை நம்மளால பார்க்க முடியும், அது புள்ளியா சாட்சாத்காரம் கிடைக்கும். புள்ளியா பாபா காட்சி காட்டினா கூட அது ஆத்மாதான் நமக்கு எப்படி புரிஞ்சுக்க முடியும்? நம்ம தான் ஆத்மான்ற ஞானமே இல்லாம இருக்கிறோமே. அதுல எந்த நன்மையும் இல்லைன்றாரு. காட்சி பார்க்கறதுனால எந்த நன்மையும் இல்லை, யாரும் புரிந்து கொள்ள முடியாது. யாராலையும் இது ஆத்மாதான் புரிஞ்சுக்கவும் முடியாது. இப்போ ஒருத்தவங்க உடலை விடுறாங்க, இறந்து போறாங்க. அவங்க அந்த ஆத்மா அந்த உடல்ல இருந்து பறந்து போகுது, தெரியுது கண்ணுக்கு. தெரிஞ்சு மட்டும் என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறாரு. ஒன்னும் அதால எந்த நன்மையும் இல்லை, யாரும் புரிஞ்சுக்கவும் முடியாது. அங்க ஆத்மா உடலை விட்டு போகுதுன்ட்டு. தீவிரமான பக்தியில் நிறைய காட்சிகள்லாம் கிடைக்கிறதுன்றாரு. குழந்தைகளாகிய உங்களுக்கு கூட முன்பு எவ்வளவு காட்சிகள் கிடைத்தது. பிகேஸ் கூட வந்தவங்களுக்கு எல்லாம் காட்சி தான் காமிச்சாரு. நிறைய நிகழ்ச்சிகள் வந்தது. பிறகு கடைசியில் இந்த விளையாட்டை நீங்க பாப்பீங்க. கடைசியா திரும்ப காட்சிகள் காட்ட ஆரம்பிப்பாரு. ஆனா அதெல்லாம் முக்கியம் கிடையாது. இப்ப நம்ம படிச்சு நம்ம பதவி அடையணும், அதுதான் முக்கியன்றாரு. அவரை நினைக்கணும், அதிகமா அவரை நினைச்சு யோகா பவர் மூலமா உடலை விடும்போது பாபா நினைவுல சரீரத்தை விடுறதுக்கு ரெடி ஆகணும். நம்ம நல்லா படிச்சு ஞானத்தை படிச்சுட்டு அதை தான் புத்தியில எடுத்துட்டு போகணும். இதுதான் முக்கியம். காட்சி பார்க்கறதெல்லாம் முக்கியம் கிடையாது. படித்து புத்திசாலி ஆகி விடுங்கள்ட்டு பாபா சொல்றாரு. ஒருவேளை படிக்கவில்லை என்றால் ரிசல்ட் வரும்போது முகத்தை தொங்க போட வேண்டியிருக்குன்றாரு. கண்டிப்பா எல்லா எக்ஸாம்லயும் ரிசல்ட் வரும்ல, 10th 12th எல்லாம். படிக்கலைன்னா அந்த ரிசல்ட் வரும்போது பசங்க ஐயோ இன்னும் கொஞ்சம் படிச்சிருக்கலாமேன்ட்டு அழுவுங்க. அதை மாதிரிதான் நம்ம நிலைமையும். நம்ம ஒழுங்கா முரளி படிக்கலைன்னா கடைசியில ரிசல்ட் வரும்போது காட்சியா காட்டுவார் பாபா. எல்லாம் நல்ல பதவி அடைஞ்சு சொர்க்கத்துக்கு போவாங்க. படிக்காதவங்க முகத்தை தொங்க போட்டுன்னு இருப்பாங்க. நாம் எவ்வளவு நேரத்தை வீணாக்கி விட்டோம் என்று நீங்க புரிஞ்சுக்குவீங்க கடைசி நேரத்துல. அப்பதான் புரியும் இல்லையா நம்ம டைம் வேஸ்ட் பண்ணோன்றதெல்லாம். பாபா நினைக்க சொன்னாரு, டிராஃபிக் கண்ட்ரோல் செய்ய சொன்னாரு, சார்ட் வைக்க சொன்னாரு, நம்ம எதுவுமே செய்யல, டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். இந்த சாதாரண விஷயங்கள்லயே டைமை ஓட்டிட்டோன்ட்டு அப்பதான் நமக்கு தெரியும். எவ்வளவு பாபாவின் நினைவில் இருப்பீர்களோ அவ்வளவு பாவங்கள் விலகுன்றாரு. இப்ப பாபா எவ்வளவு நினைக்கிறோமோ அவ்வளவு நம்ம பாவம் அழிஞ்சிரும். எவ்வளவு பாபாவின் நினைவில் இருப்பீர்களோ அவ்வளவு மகிழ்ச்சியின் அளவு கூட அதிகரிக்கும். நம்ம பாபா உண்மையா நினைக்கிறோம்னா அதோடைய அறிகுறி என்ன தெரியுமா? உள்ளுக்குள்ளார அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி வரும். துக்கமே வராது, மகிழ்ச்சி தான் வரும். மகிழ்ச்சி உள்ளுக்குள்ளார அதிகரிக்கிறதுனால தெரிஞ்சுக்கணும் நம்ம பாவம் அழிஞ்சிருச்சு, நம்ம அதிகமா பாபா நினைக்கிறோன்ட்டு. பகவானை ஏன் நினைக்க வேண்டும் என்று மனிதர்களுக்கு தெரியல. நிறைய பேருக்கு கடவுளை ஏன் நினைக்கணும்னு தெரியல. தாயும் தந்தையும் நீயே என சொல்றாங்க, பொருளை ஆனா புரிஞ்சுக்கிறது இல்ல. சிவனின் படங்களை வைத்து இவர் ஞான கடல், பதித்த பாவனர் என நீங்க புரிய வைக்கலாம். அதே தந்தை சுகத்தின் வழியை இப்ப காண்பிக்க வந்திருக்கிறார் என அறிகிறீர்கள். இது படிப்பாகும். யார் எவ்வளவு முயற்சி செய்கிறார்களோ அவ்வளவு உயர்ந்த பதவி கிடைக்கும்ன்றாரு. இங்க யாரும் சாது சன்னியாசிகளே இல்லை, அவர்களின் சிம்மாசனமும் இங்க இல்லை. அதாவது பிகேஸ்ல அந்த மதுபன்ல யாரும் இங்க சாது சன்னியாசிகள்லாம் பாடம் எடுக்கல.
அவங்களுடைய சிம்மாசனமும் இங்க இல்லை, இதுவோ சிவபாபாவின் சிம்மாசனம் ஆகும்ன்றாரு. சிவபாபாவுடைய சிம்மாசனம் மதுபன். இவர் சென்று விட்டால் வேற யாராவது சிம்மாசனத்துல உட்காருவார்கள் என்பதெல்லாம் கிடையாது. அதாவது அந்த குரு குரு செத்துட்டாருன்னா சிஷ்யர் யாரையாவது உட்கார வச்சிருவாங்கல்ல, அந்த அங்க சத்சங்கத்துல, அந்த மாதிரி சத்சங்கத்துல. ஆனா இங்க வந்து இவர் போயிட்டாருன்னா, பிரம்மா பாபா போயிட்டாருன்னா வேற யாராவது சிம்மாசனத்துல உட்காருவாருலாம் கிடையாது. அதாவது இங்க பிரம்மா பாபா சொல்ல, சிவபாபாவே சொல்றாரு. சிவபாபா போயிட்டாருன்னா வேற யாராவது சிம்மாசனத்துல உட்காருவாங்களா? சிவபாபா தான் எப்பயுமே இருக்கிறாரு. பாபா அனைவரையும் இப்ப நமக்கு உடன் அழைத்து செல்வார். பல குழந்தைகள் வீண் எண்ணங்களில் தனது நேரத்தை வேஸ்ட் பண்றாங்க. நிறைய பணத்தை சேர்த்து வைக்கணும், பேர பிள்ளைகள் சாப்பிடுவாங்க, கடைசியில பயன்படும், வங்கி லாக்கரில் சேமித்து வைக்கலாம்ட்டுலாம் நிறைய குழந்தைகள் பணத்தை சேர்த்து வைக்கிறாங்க சொல்றாரு பாபா. ஆனால் யாருடையதும் அரசாங்கம் விடுவதில்லைன்னு சொல்றாரு. கவர்மெண்ட்டு பணத்தெல்லாம் பேங்க்ல வச்சிருக்கீங்கன்னா அதெல்லாம் எடுத்துருமா, அரசாங்கம் பணத்தெல்லாம் எடுத்துருமா. ஆகவே அதை பற்றி அதிகம் சிந்திக்காமல், அதை பத்திலாம் யோசிக்காதீங்க. இவங்க வந்து இவங்களுக்கு சேர்த்து வைக்கணும், அவங்க சேர்த்து வைக்கணும்லாம் யோசிக்காதீங்க. எதிர்கால வருமானத்துல ஈடுபடுத்துங்கன்னு சொல்றாரு. அதாவது சொர்க்கத்துல எல்லாத்தையும் இங்க டெபாசிட் பண்ணீங்கன்னா சொர்க்கத்துல உங்களுக்கு கிடைச்சிரும்ன்றாரு. எல்ஐசி மாதிரி, லைஃப் இன்சூரன்ஸ் மாதிரி. இப்போது குழந்தைங்க அதுவாது அவங்க செத்துட்டா இங்க இருக்கிறவங்க தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இங்க நம்ம டெபாசிட் பண்ணோம்னா அங்க போய் நம்மளே தான் யூஸ் பண்ணுவோம் சொர்க்கத்துல. இப்போது குழந்தைகள் முயற்சி செய்ய வேண்டும். இப்போ நம்ம நல்லா முயற்சி பண்ணணுன்றாரு. அவ்வளவுதான். அவர் நினைக்கணும், நம்மளால முடிஞ்ச உடல் மனம் பொருளால பாபாவுக்கு உதவி செய்யணும். டிராமாவில் இருந்தால் நடக்கும் என்பதெல்லாம் கிடையாது, முயற்சி செய்யணும்ன்றாரு. டிராமால இருந்தா நான் முயற்சி செய்யறேன் அப்படிலாம் பேசாதீங்க. முயற்சி இல்லாமல் உணவு கூட கிடைக்காதுன்றாரு. ஏந்து போய் சமைச்சு நம்மளே சாப்பிட்டாதான் சாப்பாடு உள்ளார போகும். சும்மா எதுவுமே செய்யாம சாப்பாடு வாய்க்குள்ள போகுமான்னு கேக்குறாரு. எதையாவது செஞ்சாதானே சாப்பாடு கூட கிடைக்கும். அது மாதிரிதான் முயற்சி கூட செய்யணும். பாபா நினைச்சாதான் பதவி கிடைக்கும். நினைக்காமலே பாபா என்னுடைய நாதா பாபா குழந்தையாயிட்டேன்ல அப்படின்லாம் பேசக்கூடாது. ஆனால் சிலருடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் இப்படிப்பட்ட எண்ணங்கள் கூட வருதான். என்ன வருது? அதிர்ஷ்டத்தை இல்லை என்றால் ஈஸ்வரிய முயற்சி கூட என்ன செய்வாங்க அப்படின்றாரு. யாருடைய அதிர்ஷ்டத்தில் இருக்கிறதோ அவர்கள் நன்கு தாரணை செய்து செய்விப்பார்கள். அதிர்ஷ்டத்துல இருக்கிறவங்க அவங்களும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு முரளிய தாரணை பண்ணுவாங்க, மற்றவங்களையும் தாரணை பண்ண வைப்பாங்க. தந்தை உங்களுடைய ஆசிரியராகவும் இருக்கிறாரு, குருவாகவும் இருக்கிறாரு. இப்ப அவரை தான் நீங்க நினைக்கணும். அனைவரையும் விட பிரியமானவர் அப்பா, டீச்சர், குரு ஆவார். அவர்களை தான் நீங்க நினைக்க வேண்டும். பாபா நிறைய வழிமுறைகளை இப்ப தெரிவிக்கின்றார். நீங்கள் சாது சன்னியாசி போன்றவர்களுக்கு கூட அழைப்பு கொடுக்கலாம் சொல்றாரு. நல்லது. இனிமேல் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முயற்சி செய்து தன்னுடைய எதிர்கால வருமானத்தில் ஈடுபட வேண்டும். நாடகத்தில் இருந்தால் செய்யலாம் என்று கூறிக்கொண்டு முயற்சி செய்யாது இருக்கக்கூடாது. 2வது பாயிண்ட், முழு நாளில் ஏதாவது பாவம் நடந்தாலும் அல்லது யாருக்காவது துக்கம் கொடுத்தாலும் அதை குறித்து கொள்ள வேண்டும். உண்மையாக பாபாவிற்கு கூற வேண்டும். உண்மையான மனமுடையவராகி ஒரு தந்தையின் நினைவினால் அனைத்து கணக்குகளையும் முடிக்க வேண்டும்ன்றாரு. பாபா நினைச்சுக்கிட்டே இந்த கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சிருங்கன்றாரு. கணக்கை வந்து முடிக்க பாருங்க, திரும்ப திரும்ப வந்து கணக்கை வந்து இழுத்து விட்டுறாதீங்கன்றாரு. கர்மாதீத் அடையணும், கர்மாவை அதிகமாக்க கூடாது. கர்மாதீத் அடைங்கன்னு சொல்றாரு பாபா. இருக்க இருக்க அதிகமா பேசி பேசி அதிகமா பிரச்சனையை வளர்த்து இன்னும் திரும்ப திரும்ப பிரச்சனையை ஏத்து விட்டுட்டு இருக்காதீங்க. பாபாவை நினைச்சு கணக்குகளை முடிங்கன்றாரு. வரதானம். கிரீடம் மற்றும் சிம்மாசனம் சதா நிலையாக வைக்கக்கூடிய நிரந்தர இயல்பான யோகி ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு பாபா. கிரீடம் கொடுக்குறாரு, சிம்மாசனம் கொடுக்குறாரு. அது ரெண்டுத்தையும் நிலையா வச்சிருக்கக்கூடிய நிரந்தர இயல்பான யோகி ஆகுக வரதானம் கொடுக்குறாரு. தற்சமயத்தில் பாபாவின் மூலம் அனைத்து குழந்தைகளுக்கும் கிரீடம் கிடைச்சிருக்குது, சிம்மாசனமும் கிடைச்சிருக்குது. எல்லாருக்குமே, டிகேஸ் எல்லாருக்குமே. கிரீடம்னா என்னதுன்னா உலக சொல்றாரு கிரீடம் என்னன்ட்டு. தற்சமயத்தினுடைய கிரீடம் மற்றும் சிம்மாசனம் பல பிறவிகளுக்கான கிரீடம் அதுன்றாரு. இப்ப நீங்க இந்த கிரீடத்தை மாட்டிக்கிட்டீங்கன்னா தான் பல பிறவிகளுக்கு உங்க தலையில கிரீடம் இருக்கும், சிம்மாசனமும் இருக்கும்ன்றாரு. சிம்மாசனத்தை அடைய வைக்கிறது. இப்ப எடுத்துக்கிற இந்த கிரீடம் மற்றும் சிம்மாசனம் தான். அது என்ன கிரீடம்னா
உலக நன்மைக்கான பொறுப்பு கிரீடம். பொறுப்பு எடுத்துக்கணும். நான் உலக நன்மையாளர், இந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிட்டேன், என் தலையில எடுத்துக்கிட்டேன்ட்டு உங்க தலையில பொறுப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுதான் கிரீடம். அதுதான் உங்களுக்கு அடுத்த 21 பர்த்துக்கு அங்க ராஜா ஆக போறீங்க. ஃபுல் பர்த்துமே சொல்றாரு, பல பிறவின்னு சொல்றாரு பாருங்க. அதாவது 21 கூட சொல்லல, பல பிறவிக்கான கிரீடம்ன்றாரு. நீங்க உலக நன்மைக்கான பொறுப்பு இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் அங்க போய் நீங்க ராஜா ஆகுவீங்க. மற்றும் பாப் தாதாவின் இதய சிம்மாசனம் கூட உங்களுக்கு சதா இப்ப பாபா மனசுல இருக்கணும் நம்ம. அப்ப சதா நிலையாக இருந்தால் நிரந்தரமாக இயல்பான யோகி ஆகிரலான்றாரு. அவர்கள் எந்த விதமான முயற்சியும் செய்வதற்கான விஷயம் இல்லை. அவங்க இந்த மாதிரி யார் அந்த கிரீடம் மற்றும் இதய சிம்மாசனம் எடுத்துக்கிட்டாங்களோ, நிலையா வச்சிருக்கிறாங்களோ, அவங்க எந்த கடின உழைப்பும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் முதலாவது தொடர்பின் நெருக்கம் அவங்களுக்கு இருக்கிறதுன்றாரு. எங்கு அனைத்தும் நிறைந்திருக்கிறதோ அங்கு இயல்பான நினைவு இருக்குன்றாரு. ஸ்லோகன்: தெளிவான புத்தியின் மூலம் திட்டத்தை நடைமுறையில் கொண்டு வந்தால் வெற்றி அடங்கி இருக்கும்னு சொல்றாரு. இப்பெல்லாம் நம்மளோட புத்தி தெளிவா இருந்துச்சுன்னா அதன் மூலமா நம்ம திட்டம் பண்ணுவோம் இல்லையா, திட்டம் உருவாக்குவோம். அதை வந்து ப்ராக்டிக்கலா கொண்டு வந்துட்டீங்கன்னா போதும், வெற்றியை வந்து அதுல அடங்கியிருக்குன்றாரு. அப்ப புத்தியை வந்து நம்ம திட்டம் போடணும். அந்த அமிர்த வேலையில எஞ்சி நான் வந்து பாபா இவ்வளோ நேரம் நினைக்கிறேன், அந்த டிராஃபிக் கண்ட்ரோல் நினைக்கிறேன், ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா உட்காந்து நினைக்கிறேன், கர்மயோகியா இருந்து நான் வேலை செய்யறேன், கர்மயோகியா அந்த ஒவ்வொரு காரியத்துக்கும் எப்படி பாபா நினைக்கணும்னு சொல்லியிருந்தாங்களோ அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை திட்டம் போடணும். அதை தெளிவான புத்தியோட நம்ம திட்டம் போட்டாதான் அதுல வெற்றி அடங்கியிருக்கும்னு சொல்றாரு. அவ்வியக்த சமிஞ்சை: ஆன்மீக கௌரவத்தையும் தூய்மை எனும் ஆளுமையையும் கையாளுங்கள். துக்கம் அசாந்தி உருவாகுவதற்கான காரணம் தூய்மையற்ற தன்மையாகுன்றாரு. எங்கு தூய்மையற்ற தன்மை இல்லை என்றால் அங்கு எங்கிருந்து துக்கம் அசாந்தி வர முடியுன்றாரு. அப்ப தூய்மையற்ற தன்மை இருந்தாதான் நமக்குள்ளார துக்கம் அசாந்தி வரும்ன்றாரு. ஏதோ ஒண்ணு தப்பு பண்ணிருக்கிறோம், ஏதோ தூய்மையற்ற தன்மை, ஒண்ணு எண்ணத்துல கலப்படம் இருக்குது, மனசு சொல்லு செயல்ல ஏதோ பிரச்சனை, ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறோம், அதனாலதான் நமக்கு துக்கம் அசாந்தி வருதுன்றாரு. நீங்கள் அனைவரும் பதித பாவனர் தந்தையின் குழந்தைகள். நம்மளாம் யாரு? பதித பாவனர் தந்தையின் குழந்தைகள். மாஸ்டர் பதித பாவனராக இருக்கிறீங்க. அவரு நம்மளை மாத்தரா, நம்ம மத்தவங்களை மாத்தணுன்றாரு. எனவே யார் மற்றவர்களை தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக்கக்கூடியவராக இருக்கிறாங்களோ அவங்க இயல்பாகவே தூய்மையாக தான் இருப்பாங்க. யார் யார் மற்றவங்கள தூய்மையா மாத்துறாங்களோ கண்டிப்பா அவங்க தூய்மையா இருப்பாங்கன்றாரு. அப்படிப்பட்ட தூய்மையான ஆத்மாக்களிடம் சுகம் மற்றும் அமைதி இயல்பாகவே இருக்குன்றாரு. எண்ணம் சொல் செயல்ல அப்படியே பாபா மாதிரி கள்ளங்கபடம் இல்லாம இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா அவங்க தூய்மையா தான் இருப்பாங்க. அவங்க மூலமா சுகம் மற்றும் அமைதி இயல்பாகவே அவங்கள்ட்ட இருக்குன்றாரு. அனைத்தையும் விட பெரிதிலும் பெரிய மகான் தன்மை என்பது தூய்மையாகிறது தான்றாரு. இன்றும் கூட இந்த மகான் தன்மைக்கு முன்னால் அனைவரும் தலை வணங்குறாங்க. அதுதான் லட்சுமி நாராயணன் கோயில்ல அவங்க முன்னாடி போய் எல்லாரும் ஏன் விழுந்து கும்புறாங்கன்னா அவங்க அந்த அளவுக்கு தூய்மையானவங்க. அவங்க மகான் தன்மைக்கு தான் இப்ப எல்லாரும் தலை வணங்குறாங்கன்னு சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம்.